Welcome back to V2K photography. Sonyல இன்னைக்கு புதுசா ஒரு APS-C கேமரா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டு கேமரா ஆக்சுவலி சோ அது ரெண்டுமே வந்து வேற வீடியோவா பார்க்கலாம் நம்ம. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது A6600 அதாவது ஆல்பா 6600 6600 எப்படி வேணா சொல்லலாம். ஆக்சுவலி நோக்கியா நம்பர் மாதிரி இருக்குல்ல 6600 சொல்றதுக்கு சூப்பரா இருக்கு. சோ 6600 ஆல்பா சீரிஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமரா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை பத்தி இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். ஓகே, புது கேமராங்கிறதுனால இது ரிவ்யூ கிடையாது, ப்ரிவ்யூ. நிறைய பேர் கேட்கறாங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி வீடியோ பண்ணாதீங்க, கேமரா கையில் இல்லாம யூஸ் பண்ணாதீங்க. கரெக்ட் தான், நீங்க சொல்றது நியாயம் தான், புரியுது. நான் மற்றபடி ஒரு கேமராவை நான் ரிவ்யூ பண்றேன் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 2-3 மாசம் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் ரிவ்யூ பண்ணுவேன் நான். பட் இது வந்து ஒரு ப்ரிவ்யூ தான். அது இப்படி ஒரு கேமரா ரிலீஸ் ஆயிருக்கு, இந்த விஷயங்கள் இருக்கு இந்த கேமரால. அது போக சில விஷயங்களை ஒழிச்சு வச்சிருப்பாங்க தெரியுங்களா, அதுல அட்வர்டைஸ் பண்ணும்போது அதை வந்து கொஞ்சம் எடுத்து வெளியில சொல்லி சில பேருக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா, எனக்கு புரியுது சில நேரங்களில் சில வீடியோஸ் சில பேருக்கு உபயோகப்படாது. இந்த வீடியோ அந்த மாதிரி உங்களுக்கு எப்படின்னாக்கா தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க, வீடியோ ஸ்டாப் பண்ணிடுங்க, டிஸ்லைக் பண்ணாதீங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இல்லைங்கிறதுக்காக டிஸ்லைக் பண்ணக்கூடாது இல்லையா, அதுதானே தர்மம். ஓகே, எனிவே ஸ்பெக் படி பார்த்தோம் அப்படின்னாக்கா இது ஒரு கிராப் பாடி கேமரா, APS-C கேமரா, அதாவது கிராப் சென்சர் இருக்கிற கேமரா. அது எத்தனை மெகா பிக்சல்னா 24.2 மெகா பிக்சல். கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல ஏற்கனவே. ஆமாம், ஏன்னா இது வந்து A6000 24.2 மெகா பிக்சல், ஆல்பா 6300 6500 அப்புறம் 6400 அதுவும் 24.2 மெகா பிக்சல். இப்போ இதுவும் 24.2 மெகா பிக்சல். அப்படின்னா அதே சென்சர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அதே சென்சர் எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. ஓகே, ஸோ இமேஜ் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு டைனமிக் ரேஞ்சை பொறுத்த வரைக்குமா லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை, எல்லாம் அப்படியே இருக்கும். அந்த ஸ்டாண்டர்ட் அப்படியே மெயின்டைன் ஆகும், கவலைப்பட வேண்டியதில்லை, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ப்ராசஸர் எடுத்துக்கிட்டோம்னா அது புது ப்ராசஸர் இது. ஸோ 6400 இருக்கிற ப்ராசஸருக்கும் அட்வான்ஸ்ட் ப்ராசஸர் இது. 14 பிட் ரா எடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே, அது எல்லா கேமராலையுமே இருக்கிறது தான் பெரிய விஷயம் கிடையாது. ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து 0.02 செகண்ட்ஸில் ஆகும் அப்படிங்கிறாங்க. நான் அந்த ப்ரிவ்யூவில் காட்டுவாங்க இல்லையா, லான்ச் அப்போ காட்டுவாங்க இல்லையா, அதிலே பார்த்தா செம்ம சூப்பராக இருக்குது. ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து அப்படியே ரியல் டைமில் ட்ராக் பண்ணிகிட்டே இருக்குது. இப்போ என்னுடைய லேட்டஸ்ட் சோனி கேமரா அப்படின்னு எடுத்துக்கிட்டா 6400 அது இங்கே இப்படி மேலே மாட்டி வச்சிருக்கிறேன், டாப் ஆங்கிள் ஏதாவது தேவைப்படுச்சுன்னு எடுக்கிறதுக்காக. அதில் பார்த்தீங்கன்னா ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் எடுக்கும்போது அப்படியே லைட் அப்படி நகரும், அந்த இமேஜ் வந்து கொஞ்சம் அப்படி விட்டு நகரும். இது அப்படி இல்லை, அப்படியே நகருது, சான்ஸே இல்லை, அப்படியே ஒட்டின மாதிரி நகருது. நிஜமாவே அந்த கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டடாக இல்லாமல் நிஜமாவே ஒருத்தங்க மேக்கப் போட்டு நகர்ற மாதிரி இருக்குது. அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. யாரப்பா அது, ஜெர்மனிலேருந்து கால். ஐ எம் சாரி, ஐ வில் டாக் டு யூ லேட்டர். ஸோ ஐயோட ஃபோக்கஸ் வந்து அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. ஓகேங்களா, இப்போ அதனால நிஜமாவே ஆடட் பெனிஃபிட் தான் அது. ஏன்னா இந்த கேமரா வந்து சோனியுடைய APS-C கேமராஸில் ஃப்ளாக்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. லைனப்பில் அதிகபட்சமாக இருக்கிற கேமரா. அடுத்தது எடுத்துக்கிட்டோம்னா 425 ஃபேஸ் டிடெக்ட் ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது, அதே மாதிரி கான்ட்ராஸ்ட் டிடெக்ட் ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸும் இருக்குது. அதனால ஆட்டோ ஃபோக்கஸும் வந்து சூப்பராக இருக்கும். அது சோனியோடது இதெல்லாம் புது நியூஸே கிடையாது, இதெல்லாம் ஏற்கனவே நல்லா தான் இருக்குது. சோனியோடது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி அந்த 6400 கேமராவில் வர மாதிரியே தான் இதுலேயும் 83% ஹரிசான்டலாக ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் கவர் பண்ணும். டாப் டு பாட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 100% கவர் பண்ணும். எல்லாம் அதே தான், ஸ்பெக்கெல்லாம் பழைய ஸ்பெக்காக தான், ஒன்றும் புதுசாக எதுவுமே கிடையாது. 11 ஃபோட்டோ எடுக்குங்கிறாங்க, ஒரு செகண்டுக்கு 11 ஃபோட்டோ எடுக்கலாம். அதில் ஆட்டோ எக்ஸ்போஷரோட ஆட்டோ ஃபோக்கஸோட. ஸோ ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஏன்னா 11 ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த சின்ன ப்ராசஸர் வந்து அவ்வளோ வேலை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க. ஏன்னா எக்ஸ்போஷரையும் ஒரு பக்கம் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கணும், சப்ஜெக்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கணும், சப்ஜெக்ட் நகருதுன்னா அதை ட்ராக்கும் பண்ணணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய விஷயங்கள், அது ஏகப்பட்ட கால்குலேஷன்ஸ் கடன்னு ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயம் அது. ஸோ நல்லா வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் இது. மூவிலையும் வந்து இப்போது ரியல் டைம் ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது. ஸோ அது வந்து சூப்பர். ஸோ நீங்கள் வீடியோ எடுக்கும்போது வந்து இத்தனை நாள் வரைக்கும் எந்த கேமராலையும், அதாவது ஆல்பா A7R4 இருக்கு இல்லையா, இப்போ ரீசெண்டாக ஒரு மாதம் முன்னாடி ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த கேமராவுக்கு அப்புறம் இந்த கேமராவில் தான் வந்து வீடியோ எடுக்கும்போது ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் வேலை செய்யும் அப்படிங்கிறாங்க. ஸோ நல்ல விஷயம் தான். ஸோ அந்த கேமராவில் இருக்கிற கிட்டத்தட்ட ஸ்பெக் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. அடுத்தது பேட்டரி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் சோனியுடைய APS-C கேமராஸ் எல்லாத்துலேயுமே வந்து டப்பா பேட்டரினாலும் டப்பா பேட்டரி மகா டப்பா பேட்டரி தான் ஓடிட்டு இருந்தது. FW சீரிஸ் பேட்டரிஸ் தான் ஓடிட்டு இருந்தது. இப்போலேருந்து அதாவது இந்த மாடலில் மட்டும் FZ சீரிஸ் ஓட போகுது. அதாவது A73 A7R3 A7R4 A9 இந்த மாதிரி கேமராஸ்லாம் வந்தது இல்லையா, இதில் பெரிய பேட்டரி வந்தது இல்லையா, அந்த பேட்டரி வந்து இந்த கேமராலையும் போடலாம். ஸோ பேட்டரி போடலாங்கிறதுனாலே வந்து கிரிப்பும் பெருசாக தான் இருக்க போகுது. ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஏன் இந்த கேமரா மேலே மாட்டி வச்சிருக்கிறேன், இதை காமிச்சு உங்களுக்கு காமிக்கலாமே. ஓகேங்களா, கிட்டத்தட்ட வந்து சோனி 6600 கையில் இருக்கிற மாதிரி தான் அது. ஏன்னா பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸே கிடையாது அதுக்கும் இதுக்கும். ஸோ பாடி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்க போகுது, ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. கிரிப்பு மாத்திரம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல சின்ன பேட்டரிக்கு பதிலாக பெரிய பேட்டரி. ஸோ பெரிய பேட்டரி போடுறதுக்கு பெரிய கிரிப்பு தேவைப்படும், பெரிய இடம் தேவைப்படும். ஸோ அது வந்து கிரிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அதே மாதிரி டச் ஸ்க்ரீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பின்னாடி இருக்கிறது
ஃப்ளிப் அப் ஸ்க்ரீன் இது, கேனனில் வர்ற மாதிரி ஃப்ளிப் அவுட் ஸ்க்ரீன் இல்லை, பேனசானிக்கில் வர மாதிரி ஃப்ளிப் அவுட் ஸ்க்ரீன் இல்லை, ஃப்ளிப் அப் ஸ்க்ரீன் இது. சிங்கிள் கார்டு ஸ்லாட் தாங்க அது. ஸோ ஃப்ளாக்ஷிப் கேமரான்னு சொல்லிட்டு சிங்கிள் கார்டு ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. அது லைட்டாக இடிக்குது எனக்கு வந்து அது அவ்வளோ சூப்பராக பிடிக்கல எனக்கு. அப்புறம் grip பற்றி பேசியாச்சு நம்ம. அடுத்தது மூவி சைடு வந்தோம் அப்படின்னாக்கா டைம் லேப்ஸ் எடுக்கலாம். அதில் பில்ட்-இன் டைம் லேப்ஸ் இது எல்லா கேமராலையும் வந்துருச்சு. ஸோ புது ஸ்பெக்லாம் கிடையாது, ஆனால் அப்படி தான் சொல்லி அட்வர்டைஸ் பண்ணுறாங்க அவங்க. ஓவர் சாம்பிளிங் ஃப்ரம் 6K to 4K இது எல்லா கேமராலையும் பண்ணுறது தான் அது. அதே மாதிரி S-Log3லையும் எடுக்கலாம், S-Log2லையும் எடுக்கலாம், H-Logலையும் எடுக்கலாம். ஸோ 6400 இந்த கேமராவில் இருக்கிற அதே ஃபீச்சர்ஸ் 6600லையும் இருக்குது. அதாவது 6600 அதுலேயும் இருக்குது. ரியல் டைம் ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து மூவிலையும் இருக்குது சொல்லியாச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஹெட்ஃபோன் ஜாக்கு முதல் தடவையாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது, வெறும் மைக்கு மட்டும் தான் இன்புட் இருக்குது, ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. ஸோ ஆடியோ லெவல்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ண முடியாது. வெறும் அந்த ஆடியோ மீட்டர்ஸில் அந்த எத்தனை டெசிபிள் இருக்குங்கிறத மட்டும் தான் வச்சு பார்க்க முடியும். ஓகே அது, பட் நீங்கள் காது வச்சு கேட்குறது இன்னுமே பெட்டர். ஓகேங்களா? ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அது அந்த டிசிபிள் பார்க்குறது வந்து ஹிஸ்டோகிராம் மாதிரி தான். அது என்னதான் வெறும் ஹிஸ்டோகிராம் மாத்திரம் காமிச்சிட்டு ஒரு படம் எடுன்னு எடுக்க முடியுமா உங்களால்? அந்த மாதிரி தான். நீ எடு அதெல்லாம் வரும் அப்படின்னு சொன்னால் ஒத்துக்க முடியுமா? முடியாதுல்ல. அதே மாதிரி தான் அது ஹிஸ்டோகிராம் மாதிரி தான் வந்து அந்த ஆடியோ லெவல்ஸும் என்னதான் ஹிஸ்டோகிராம் இருந்தாலும் கண்ணில் பார்க்கணும் இல்லையா அந்த இமேஜ் என்ன அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ காது கொடுத்து கேட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு பெட்டராக தோணும். அடுத்தது ஸோ அவ்வளோதாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பெக்குன்னு பெருசாக ஒன்றும் கிடையாது. எனக்கு வந்து இது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் இந்த கேமரா. நான் சோனி கேமராஸ் வந்து இப்போது 6500 வந்து 3 வருஷம் ஆக போகுது. இப்போ அந்த கேமராவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கேமரா ஒன்று வருது அப்படின்னாக்கா நிஜமாவே செம சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நான் லைவ் ஈவெண்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் 5 நிமிஷத்தில் ஆரம்பிக்கிறது போதுன்னு ஏதோ ஒரு சைட்டில் படித்தேன். நான் டக்குன்னு போய் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். நானும் 4Kல 60 FPS வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வரலை. பேனசானிக்கில் விட்டாங்க. S1Hன்னு ஒரு கேமரா வந்திருக்கு இன்றைக்கி புதுசாக. அது ஒரு ஒரு வெறி பிடிச்ச கேமரா அப்படிங்கிறாங்க. அது நிறைய பேர் அது என்னங்கிறது யூஸ் பண்ணி பார்த்தது இல்லைங்க. ரொம்ப சாரி. பேனசானிக்கான லென்ஸ் எதுவுமே என்கிட்ட கிடையாது. அதனால் இவ்வளோ செலவு என்னால் பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் இந்த யூடியூப்லேருந்து வர்ற வருமானத்துக்கு 40 வருஷத்துக்கு வீடியோ பண்ணால் தான் ஒரு கேமராக்கு என்னால் கடன் அடைக்க முடியும். அந்த அளவுக்கு தான் வருமானம் வருது. கூட்டி கழிச்சு எவ்வளோ வருது நீங்களே யோசிச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு புதுசாக இன்னொரு சிஸ்டமில் கொண்டு போய் செலவு பண்ணுற அளவுக்கு இப்போ நம்ம கிட்ட பைசா இல்லை, நீடும் இல்லை முக்கியமாக. ஆனால் இப்போ சோனியில் பார்த்தீங்கன்னாக்கா இத்தனை நாள் வரைக்கும் ஒழுக்கமாக தான் போயிட்டு இருந்தது, நல்ல இனோவேஷன் இருந்தது, சூப்பராக இருந்தது. ஆனால் கிட்டத்தட்ட இந்த 1.5 வருஷமாக கொஞ்சம் பின்தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பின்தங்குறாங்களா இல்லை மற்ற கம்பெனிஸ் முந்துறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா 90D வந்திருக்கு இல்லையா, 90D M6 Mark II அதெல்லாம் வந்திருக்கு இல்லைங்களா, அந்த கேமராவோட ஸ்பெக்ஸ் கிட்டத்தட்ட இந்த கேமரா மீட் பண்ணுது. இந்த கேமராவே இல்லை, 6600 மீட் பண்ணுது. அது வந்து ஒரு சூப்பரான விஷயம். ஏன்னா கேனன் யூசர்ஸ் வந்து இத்தனை நாள் ஏமாற்றத்தை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்னடா இப்படி இருக்குது மற்ற கம்பெனியில் எங்கேயோ போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு இருக்கும். வெளியில் சொல்ல மாட்டேங்க நீங்கள், ஆனால் உள்ளே இருக்கும் கண்டிப்பாக இருக்கும். எனக்கு தெரியும் எனக்கு. ஏன்னா மற்றவங்களாம் கண்டபரான் ஓடிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 4Kல ஃபுல் சென்சர் ரீட் அவுட்டோடலாம் வர ஆரம்பிச்சிருச்சு கேமராவில் கேனனில். ஸோ அது வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயம் அது. ஸோ மற்றபடி எனக்கு இந்த கேமரா நான் அப்கிரேட் பண்ணுவேன் அப்படின்னாக்கா எனக்கு நிச்சயமாக இந்த கேமரா அப்கிரேடு தேவையே கிடையாதுங்க. 6400 ஜாலி சூப்பர் பிரமாதமாக இருக்குது. இந்த கேமராக்கும் அந்த கேமராக்கும் இருக்கிற மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் இன்பாடி இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் மட்டும்தாங்க. அதில் வந்து இப்போ 6600 அதாவது 6600 வந்து இன்பாடி இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது, இந்த கேமராவில் இல்லை. இந்த கேமராவில் இல்லைங்கிறதுனால எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு நான் அவ்வளோலாம் ஒன்றும் யூஸ் பண்ணுறது கிடையாது ஐபிஎஸ்ஸை. எனக்கு இதுவே போதுமானதாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவே வந்து அது பண்ணுற எல்லா வேலையும் இதுவும் பண்ணும், எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதுலேயும் வந்து வீடியோ ரெக்கார்டிங்க்கு லிமிட் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ அதனால் எனக்கு எல்லா விதத்துலையுமே வந்து இந்த கேமரா ரொம்பவே கை கொடுத்துருக்கு. ரொம்ப பிரமாதமான கேமரா, குட்டி கேமராவாக இருந்தாலும் பிஸ்து கேமரா அந்த கேமரா. ஓகேங்களா? 6400 எனக்கு தாராளமாக போகும். என்ன பேட்டரி லைஃப் பழைய பேட்டரிங்கிறதுனால கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ஆனால் அங்கே தான் ஒரு கதவை அடைச்சி இன்னொரு கதவை திறக்கிறாங்கிற மாதிரி சார்ஜ் பண்ணிக்கிட்டே நீங்கள் வந்து கேமராவில் வேலை பார்க்கலாம். அது ஒரு சூப்பரான ஒரு பிரமாதமான ஒரு விஷயம். சோனி கேமராஸ் எல்லாத்துலேயுமே அப்படி தான் இருக்குது. 6600 கேமரா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் இந்த கேமராவில். ஏன்னா பெருசாக ஒன்றுமே இல்லை. A7R4 மாதிரி தான் அது. இந்த கேமரா யாரெல்லாம் வாங்கலான்னு கேட்டிங்கன்னாக்கா நிச்சயமாக இதுதான் உங்களுடைய ஃபஸ்ட்டு சோனி கேமரா அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக பரிந்துரைப்பேன். கற்றுக்கிறதுக்காக அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அளவுக்கு எடுத்ததும் தேவையில்லை. இது வந்து ஒரு நல்ல ஒர்க் ஹார்ஸ் வேணும் எனக்கு சோனியில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த கேமராவை பரிந்துரைக்கலாம். மற்றபடி நீங்கள் 6300 வச்சுருந்தீங்கனாலோ இல்லை A6000 வச்சுருந்துட்டு இப்போ புதுசாக ஒரு கேமரா வாங்கணும், ஆனால் ஏபிஎஸ்சி தான் என்னால் முடியும், இப்போ அவ்வளோதான் பட்ஜெட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கேமரா நிஜமாகவே நல்லாயிருக்கும். நல்லாவே உங்களுக்கு நல்ல ஒரு அப்கிரேடாக இருக்கும். ஆனால் 6400 ஆல்ரெடி நீங்கள் என்னுடைய பழைய வீடியோ பார்த்துட்டு வாங்கியிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு இந்த கேமரா பெருசாக கை கொடுக்காது, தேவையும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். பட் அந்த பேட்டரி எக்ஸ்ட்ரா பேட்டரி லைஃபும் உங்களுக்கு அந்த ஐபிஎஸும் ரொம்ப முக்கியம் நினச்சிங்கனாக்கா எஸ்
அந்த கேமரா 6600 வாங்கிக்கலாம். நீங்கள் $1400 ஆகுது. நவம்பர் மாதம் ரிலீஸ் ஆகுது. $1400 அப்படின்னாக்கா இன்னைக்கு தேதிக்கு என்ன ரேட் வருது? 1400 டைம்ஸ் 70 போட்டோம்னா 98,000 ப்ளஸ் நம்ம ஊரில் டேக்ஸ் அதெல்லாம் போட்டிங்கனாக்கா 1,05,000 அந்த மாதிரி வரும். அது இதெல்லாம் ஜாஸ்தி தான். அந்த கேமரா அட்லீஸ்ட் டியூவல் கார்ட் ஸ்லாட்டாவது கொடுத்துருந்துருக்கலாம். அதுவும் இல்லை. அதுவே கொஞ்சம் நெருடலாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப ப்ரொஃபஷனல் யூஸ் அப்படின்னாக்கா நிச்சயமாக நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான். எனிவே நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இதெல்லாம் ஸ்பெக்கு இதெல்லாம் எடுத்து உங்க முன்னாடி வச்சுட்டு நான் வேணும்னா எடுத்துக்கோங்க, வேண்டாம்னா விட்டுருங்க. அவ்வளோதான். ஓகே, உங்களை நான் அடுத்த வீடியோ மீட் பண்ணுறது வரைக்கும் பாய். அடுத்த வீடியோ என்னென்னு சொல்லிட்டேன் நான் 6100 தான் இதோ வந்துகிட்டே இருக்குது. ஓகே, பாய். இது ஏன் ஒரே கேமரா பாடியும் ஒரே சென்சரையும் வச்சுக்கிட்டு வேற வேற மாதிரி இது எப்படின்னா இந்த ஹோட்டலில் தோசை வைப்பாங்க இல்லையா? தோசையா ஓகே, மசாலா தோசையா சரி கொஞ்சம் மசாலாவை போடு, என்னது பொடி தோசையா சரி கொஞ்சம் பொடியை போடு. தோசை எல்லாம் ஒன்று தான், ஆனால் பொடி மசாலா இது மாத்திரம் தான் மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் இதுவும் உள்ள இருக்கிற விஷயம்லாம் ஒன்று தான், ஆனால் அதை சுற்றி வெளியில் இருக்கிற விஷயங்களை மட்டும் தான் மாற்றி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.